விசித்திரமான இந்த சிறுவன் தரையில் மூர்க்கமாக தவழ்ந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு பெண்ணுக்கு பிடித்துப் போக அவனை தத்தெடுத்து தன் வீட்டிற்கு அழைத்து வந்தாள். ஆனால் அவன் வீட்டிற்கு வந்ததிலிருந்து விண்டையான சம்பவங்கள் அரங்கேறத் தொடங்கின. முதலில் வீட்டில் சாதுவாக இருந்த பூனை மர்மமாக காணாமல் போனது. அடுத்து அந்தச் சிறுவன் பச்சை மாமிசத்தை கடித்துத் தின்பதை அந்த தம்பதி பார்த்தார்கள். ஆனாலும் அவர்கள் இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. குழந்தைக்கு சரியான கவனிப்பும் ஊட்டச்சத்தும் இல்லாததால் தான் இப்படி நடந்து கொள்கிறான் என்று சமாதானம் செய்து கொண்டனர். அவர்களது அன்பான அரவணைப்பில் அந்தச் சிறுவனும் மெல்ல மெல்ல ஒரு இயல்பான குழந்தையாக மாறத் தொடங்கினான். அவனை மற்ற குழந்தைகளுடன் சகஜமாக பழக வைப்பதற்காக அவனது வளர்ப்புத் தந்தை அவனை ஒரு விளையாட்டு மைதானத்திற்கு அழைத்துச் சென்றான். ஆனால் முகத்தில் எந்த உணர்ச்சியுமின்றி மெதுவான அசைவுகளுடன் இருந்த அவனை மற்ற குழந்தைகள் கேலி செய்து துன்புறுத்தினார்கள். யாரும் எதிர்பாராத நொடியில் அந்தச் சிறுவனின் முகம் விகாரமாக மாற அவன் பாய்ந்து சென்று ஒரு குழந்தையை கொடூரமாக கடித்து விட்டான். இந்தச் சம்பவம் பெரியதாகி அதிகாரிகள் விசாரணைக்காக அவர்கள் வீட்டிற்கு வந்தனர். அதிகாரிகளைக் கண்டதும் அந்த பெண் சிறுவனுடன் ஒளிந்து கொண்டாள். நீண்ட முயற்சிக்குப் பிறகு அவனது வளர்ப்புத் தந்தை பணத்தைக் கொடுத்து அந்த பிரச்சனையை சமாளித்தார். ஆனால் அவர்கள் சென்ற பிறகு திட்டு வாங்குவதிலிருந்து தப்பிப்பதற்காக அந்தச் சிறுவன் வேண்டுமென்றே சுவரில் முட்டி தன் நெற்றியை காயப்படுத்திக் கொண்டான். அன்று முதல் அந்தச் சிறுவனின் நெற்றியில் ஒரு வடு நிரந்தரமாக பதிந்துவிட்டது. அந்த வடுவை பார்த்த கணமே அவன் தந்தை ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். காரணம், இறந்துபோன அவரது சொந்த மகனின் நெற்றியிலும் கித்திக் இதே போன்ற ஒரு வடு இருந்தது. இந்தச் சிறுவன் தன் மறைந்த மகனைப் போலவே வேண்டுமென்றே நடந்து கொள்வதாக அவருக்கு சந்தேகம் வலுத்தது. உடனடியாக அனாதை இல்லத்திற்குச் சென்ற அவர் அதன் நிர்வாகியிடம் விசாரித்தார். ஆனால் அவரோ சிறுவனின் பின்னணி குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று மழுப்பினார். இருந்தாலும் அந்த நிர்வாகியின் முகத்தில் தெரிந்த பதட்டமும் பயமும் அவர் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறார் என்பதை தெளிவாக காட்டியது. எந்த துப்பும் கிடைக்காததால் அவர் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார். ஆனால் அங்கே அவருக்காக ஒரு சந்தோஷமான செய்தி காத்திருந்தது. அவரது மனைவி கர்ப்பமாக இருந்தார். தங்களுக்கு மீண்டும் ஒரு சொந்த குழந்தை பிறக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியில் இருவரும் ஆனந்த கண்ணீருடன் ஒருவரையொருவர் அணைத்துக் கொண்டனர். ஆனால் அந்தச் சமயத்தில் வாசலுக்கு வெளியே கொலைவெறியுடன் தங்களை பார்த்துக் கொண்டிருந்த அந்தச் சிறுவனை அவர்கள் கவனிக்கத் தவறினர். பிறகு அச்சிறுவன் அவர்களை கொன்றுவிட்டான்.